24 நாட்கள் இடைவெளிக்கு பின்பு நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரின் 2வது அமர்வு இன்று தொடங்கி நடைபெற்று வருகிறது. எதிர்க்கட்சிகளின் கடும் அமளிக்கு இடையே நடந்து முடிந்த இரு அவைகளும் இன்று வரை ஒத்திவைக்கப்பட்ட நிலையில் மீண்டும் தொடங்கியது. புதுச்சேரி சட்டப்பேரவையின் பட்ஜெட் கூட்டத்தொடர் ஆளுநர் உரையுடன் தொடங்கியது. தமிழில் உரை வாசித்தார் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன். மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. திறமையான இளம் மனித வளர்த்துக்கு உறுதியான வருவாய் ஈட்டும். புதுவை பட்ஜெட் கூட்டத்தொடரில் சாலை மேம்பாலம் உள்ளிட்ட திட்டங்களுக்காக ரூபாய் 1000 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக துணைநிலை ஆளுநர் தகவல். மத்திய அரசு உடனடியாக புயல் நிவாரணமாக ரூபாய் 61 கோடி வழங்கி உதவியதற்கு நன்றி தெரிவித்தார். மணிப்பூரில் பாதுகாப்பு படையினர் நடத்திய தேடுதல் வேட்டையில் ஆயுத குழுக்களை சேர்ந்த 12 பேர் கைது செய்யப்பட்டனர். வன்முறை சம்பவங்களில் ஈடுபடுபவர்களை தடுக்கும் வகையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை தீவிரம். சிம்போனி இசைத்துவிட்டு தாயகம் திரும்பிய இளையராஜாவுக்கு தமிழக அரசின் சார்பில் உற்சாக வரவேற்பு. ஆசிய கண்டத்திற்கே மிகப்பெரிய பெருமையை தேடி தந்திருக்கிறார் என்று அமைச்சர் தங்கம் தென்னரசு பெருமிதம். இந்த மரியாதையோடு வரவேற்பதற்கு பணித்து அவரை வரவேற்பதில் தமிழ்நாடும் தமிழ்நாட்டு மக்களும் இந்த பெருமையினை கொள்கிறார்கள். முதலமைச்சர் அவர்கள் செய்யாதி அவர்கள் நகர்மாநகரத்துக்கு செல்லும் முன்பாக அவரை நேரில் சந்தித்து தன்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்திருந்தார்கள். சுனிதா வில்லியம்ஸ் வரும் 16ஆம் தேதி பூமிக்கு திரும்புகிறார். ஸ்பேஸ் எக்ஸ் டிராகன் விண்கலத்தில் அழைத்து வரப்படுவதாக நாசா அறிவிப்பு. கேரளாவில் 4 ஆண்டுகளில் 41,000 கோடி ரூபாய்க்கு லாட்டரி விற்பனை செய்யப்பட்டுள்ளதாக தகவல். வரி வருவாயாக 11,518 கோடி ரூபாயும் அரசுக்கு லாபமாக 2,781 கோடி ரூபாயும் கிடைத்ததாக அறிவிப்பு. வடசென்னை தமிழகத்தில் மோடிக்கு மக்கள் கோபேக் மோடி என கூறிவிட்டார்கள். இதனை வலு சேர்க்கும் விதமாக நாடாளுமன்றத்தில் ஷட்டப் மோடி என்று முழங்க உள்ளோம் என்று திமுகவை சேர்ந்த மத்திய முன்னாள் அமைச்சர் ஆ. ராசா பரபரப்பு கருத்து. கோவில்பட்டி அருகே சாலையில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளான கண்டெய்னர் லாரி. கட்டுப்பாட்டை இழந்து சாலையின் நடுவே உள்ள தடுப்பு சுவரின் மீது மோதும் பரபரப்பு சிசிடிவி காட்சிகள். அர்ஜென்டினா வெள்ளப்பெருக்கில் 13 பேர் உயிரிழப்பு. 1 ஆண்டுக்கான மழை ஒரே நாளில் கொட்டி தீர்த்த வினோதம். மருத்துவ படிப்புக்கான நீட் தேர்வுக்கு நாடு முழுவதும் 20 லட்சம் பேர் விண்ணப்பித்திருப்பதாக தகவல். தேர்வுக்கான விண்ணப்பங்களில் திருத்தங்களை மேற்கொள்ள நாளை வரை அவகாசம். நீட் தேர்வு விலக்குக்காக திமுகவினர் கையெழுத்து வாங்கியது போன்று மும்மொழி கொள்கைக்கு ஆதரவாக பாஜகவினர் யாரையும் கட்டாயப்படுத்தி கையெழுத்து வாங்கவில்லை. பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் விமர்சனம். தமிழ்நாட்டு மீனவர்களின் பிரச்சனையை தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் கையில் எடுத்திருப்பது மகிழ்ச்சி. மீனவர்கள் பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு காண வலியுறுத்தி தாவேக சார்பில் ஆர்ப்பாட்டம் அறிவித்திருந்த நிலையில் விசிக தலைவர் திருமாவளவன் கருத்து. தமிழ்நாட்டில் இருந்து காஷ்மீருக்கு ரயில் சேவை தொடங்க தெற்கு ரயில்வே திட்டம். கன்னியாகுமரி அல்லது ராமேஸ்வரத்திலிருந்து காஷ்மீருக்கு ரயில் இயக்கப்படும் என தகவல். கடந்த 3 வாரமாக சிகிச்சை பெற்று வரும் போப் பிரான்சிஸ் உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் காணப்படுவதாக மருத்துவமனை தகவல். மூச்சுக்குழாய் அழற்சி காரணமாக கடந்த 14ஆம் தேதி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக போப் பிரான்சிஸ் அனுமதிக்கப்பட்டார். கனடா அமெரிக்காவாக மாறாது, அமெரிக்காவின் ஒரு பகுதியாக கனடா ஒருபோதும் மாறாது என்று புதிய பிரதமராக தேர்வான மார்க் கார்னி உறுதி. அமெரிக்கா தடையற்ற வர்த்தகத்தை மேற்கொள்ளும் வரை பதிலடி நடவடிக்கைகள் தொடரும் எனவும் திட்டவட்டம். குழந்தையிடம் மிட்டாயை பிடுங்குவது போன்று அமெரிக்காவிடமிருந்து நிதியை எடுத்து சென்றார் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி.
$350 பில்லியன் உதவி செய்த பிறகும் அவர் நன்றியுள்ளவராக இல்லை என்று ட்ரம்ப் விமர்சனம். சாம்பியன்ஸ் டிராபி வெற்றியை தொடர்ந்து ஸ்டம்புகளுடன் நடனமாடிய ரோஹித், விராட் ஆகியோரின் வீடியோ இணையத்தில் வைரல். இருவரும் தாண்டி ஆடுவதாக கூறப்படும் நிலையில் ரசிகர்கள் கவனத்தை ஈர்த்து வருகிறது. சாம்பியன்ஸ் டிராபியில் கோப்பை வென்ற இந்தியாவின் வெற்றியை முன்னிட்டு நாடு முழுவதும் ரசிகர்கள் கொண்டாட்டம். பட்டாசு வெடித்தும் தேசிய கொடியை அசைத்தும் தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். தமிழ்நாட்டில் நாளை 8 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. விருதுநகர், சிவகங்கை, மயிலாடுதுறை, தஞ்சாவூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தகவல்.